ராஜஸ்தானின் அல்வார் மாவட்டம் ராம்கர் பகுதியில் உள்ள சவுகி பாஸ் கிராமத்தில் கடைக்காரர் இனிப்பாக கொடுத்ததாக கூறப்படும் ஒரு வெடிபொருள் 3 வயது சிறுமியின் வாயில் வெடித்ததில் அவளது வாய் மற்றும் தாடை பகுதிகளில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அக்ஷு என்ற அந்த சிறுமி தனது மூத்த சகோதரியுடன் அருகிலுள்ள மளிகைக் கடைக்கு இனிப்பு வாங்கச் சென்றபோது நடந்தது. குடும்பத்தினர் கூறுகையில் கடைக்காரர் இனிப்பாக தோற்றமளித்த ஒரு வெடிபொருளை சிறுமியிடம் கொடுத்ததாக குற்றம் சாட்டினர். அதை சிறுமி கடித்தவுடன் பெரும் சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அவளது தாடை மற்றும் கன்னப்பகுதிகளில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதுடன் அதிக இரத்தப்போக்கும் ஏற்பட்டது. மயங்கி விழுந்த சிறுமியை உடனடியாக அல்வாரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் அது வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் தற்போது சிறுமி அபாய நிலையில் இல்லை எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் மாமி ராம்கர் காவல் நிலையத்தில் கடைக்காரருக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட கடைக்காரர் சுதில் என்கிற கலா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உதவி காவல் கண்காணிப்பாளர் காம்ப்ளே சரண் கோபிநாத் ராம்கரில் உள்ள கடையிலிருந்து பெற்ற இனிப்பு சிறுமியின் வாயில் வெடித்தது உறுதி செய்யப்பட்டது என தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கடைக்காரர் விசாரணைக்காக காவல்துறையால் பிடிவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.